வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புதிதாக உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடமேற்கு நோக்கி நகர்ந்து வலுப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி நெருக்கடி காரணமாக SIR பணிகளை இன்று முழுமையாக புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. SIR பணிகளால் கடுமையான பணி நெருக்கடி, மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் வருவாய்த்துறை சங்கம் கூறியுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜாக்டோ ஜியோ அமைப்பு இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடத்தும் நிலையில் தமிழக அரசு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. SIR தொடர்பான கணக்கீட்டு படிவம் நிரப்புவதில் எழும் சந்தேகங்கள் குறித்து விளக்க சென்னையில் இன்று முதல் உதவி மையங்கள் செயல்பட உள்ளன. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்காளர்களுக்கான சேவைகள் வழங்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் டீசல் லாரி மோதி பேருந்து தீப்பிடித்ததில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த 45 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 18 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சவுதியில் இந்தியர்கள் பயணித்த பேருந்து விபத்தில் சிக்கியது அதிர்ச்சி அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜெட்டா இந்தியா தூதரகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல் வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு வழக்கில் ஆயுள் தண்டனை விதித்தும் வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். நீதிமன்றத்தில் தனது தரப்பு நீதியை கூற வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டுமென வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் இந்தியாவிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஷேக் ஹசீனாவுக்கு வங்கதேச குற்ற தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்த நிலையில் வலியுறுத்தியுள்ளார். வங்கதேச மக்களின் நலனுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமைதி, ஜனநாயகம், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் வங்கதேசம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி நாளை கோவை வரவுள்ள நிலையில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் உயிரிழந்த தந்தையின் உடலை வீடு வீடாக பணம் வசூலித்து அடக்கம் செய்த 4 குழந்தைகளிடம் முதலமைச்சர் தொலைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்தார். இந்த சோக செய்தியை தினத்தந்தியில் படித்ததுமே மாவட்ட ஆட்சியரை அழைத்து அவர்களது தேவைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிய சொன்னதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். வந்திருக்காங்க சார், எம்எல்ஏ சார், கலெக்டர் சார் எல்லாமே வந்து பேசுறாங்க. கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தில் தந்தையை இழந்த 4 குழந்தைகள் இனிமேல் அரசின் குழந்தைகள் என முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 4 குழந்தைகளின் எதிர்காலத்தையும் அரசு பாதுகாக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி கட்சியினர் அடுத்தடுத்து சந்தித்துள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கிவிட்டதாக அரசியல் நிபுணர்கள் கூறியுள்ளனர்.
ஒருங்கிணைந்த அதிமுகவை விரைவில் எதிர்பார்க்கலாம். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பாஜக எப்போதும் தனக்கு அறிவுறுத்தலை வழங்கியது இல்லை என்றும், அமித்ஷா அழைப்பு விடுத்ததன் பேரிலேயே அவரை நேரில் சந்தித்ததாகவும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி அமைச்சரவை அமையும். அதில் தேமுதிக இடம்பெறும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். பெரிய கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எல்லா கட்சியும் இன்னைக்கு தேமுதிக கிட்ட கூட்டணி வைக்க ஆர்வமாக தான் இருக்கிறார்கள். இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி மந்திரி சபை அமையும். இந்த முறை தேமுதிக மிக தெளிவாக, மிக பொறுமையாக, கரெக்டான ஒரு டிசிஷனை கரெக்டான நேரத்தில் எடுப்போம் என்பதை உங்களுக்கு சொல்றேன். வைகோவின் குடும்பத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் 250 கோடிக்கு சொத்து இருப்பதாக மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். இதற்கு பதில் அளித்துள்ள வைகோ, மல்லை சத்யாவின் குற்றச்சாட்டுகள் ஜம்மு காலத்தில் வடிகட்டிய அப்பட்டமான பொய் என்று தெரிவித்துள்ளார். லாபம் ஈட்டும் நிறுவனமாக கல்வியை கருதக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கூடுதல் வகுப்பு நடத்துவது கட்டாயம் அல்ல என்றபோது அதற்கு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற தேவையே இல்லை என்றும் கூறியுள்ளது. திருமணத்திற்கு முந்தைய நெருக்கம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. திருமண வாக்குறுதி மீறலை குற்றமாக கருத முடியாது என்று கூறிய நீதிபதி இளைஞருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். இலங்கை மருத்துவமனையில் நாகை மீனவர்களுக்கு காலில் விலங்கு போட்டு சிகிச்சை அளித்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி கைதான 31 மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்த நிலையில் அவர்களின் கால்களில் விலங்கு போட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை என பரவும் தகவலுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை ஜனவரியில் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. சோதனை ஓட்டம் டிசம்பரில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வரும் ஜனவரி மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்க ஆகாய நடைபாதை அமைக்கும் பணி காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஏரியில் முறையான அறிவிப்பின்றி உபரி நீர் திறக்கப்பட்டதால் 50 ஏக்கருக்கும் மேலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வயலா குளமா என தெரியாத அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்த்திகை மாத பிரதோஷத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சிவன் கோயில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதமர் மோடியின் தலைமையில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதே நமது நிலைப்பாடு என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றும் ஹரியானாவில் அவர் பேசியுள்ளார்.
மே மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ட்ரெய்லர் மட்டுமே என ராணுவ தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் பாடம் புகட்டுவோம் எனவும் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியுள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக காஷ்மீரைச் சேர்ந்த ஜசீர் பிலால் வானி என்பவர் கைதாகியுள்ளார். இதுவரை 8 பேரை கைது செய்து NIA விசாரித்து வருகிறது. மேகதாது அணைக்கு மத்திய அரசு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். மேகதாது திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடையில்லை என தெரிவித்துள்ளதாகவும் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஐக்கிய ஜனதா தளம் MLAக்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ள நிலையில் வரும் 20ஆம் தேதி மீண்டும் முதல்வராக பதவியேற்க உள்ளார். தமிழகத்திலிருந்து சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு 24 மணி நேரமும் இயங்கும் தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1800-425-1757 என்ற எண்ணில் தகவல்களை அறிந்து பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். சபரிமலை துவாரபாலகர் சிலை தங்க கவசம் எடை குறைந்த விவகாரம். கோவிலில் உள்ள தங்க தகடுகளை சிறப்பு விசாரணை குழு ஆய்வு செய்தது. ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் சந்திப்பு. வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி பற்றி ஆலோசிக்கப்பட்டது. நார்வேவில் ராணுவ பயிற்சியின் போது போர்க்கப்பலை நேட்டோ நீர்மூழ்கி கப்பல் சுட்டு வீழ்த்தும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் கடல் பகுதியில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட படகு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. இதில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற நடிகர் டாம் குரூஸுக்கு கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. திரைத்துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்ததற்காக டாம் குரூஸ் கௌரவிக்கப்பட்டுள்ளார். வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக எக்ஸ் செயலியில் எக்ஸ் சாட் என்ற மெசேஜ் சேவையை அறிமுகப்படுத்தினார் எலான் மஸ்க். தொலைபேசி எண் இல்லாமலேயே ஆடியோ, வீடியோ கால் செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளராக இலங்கை ஜாம்பவான் சங்ககரா நியமிக்கப்பட்டுள்ளார். சங்ககராவின் திறமை தங்கள் அணியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என ராஜஸ்தான் அணி நிர்வாகம் கூறியுள்ளது. நடிகர்கள் விஜய் மற்றும் சூர்யா நடிப்பில் கடந்த 2001ஆம் ஆண்டு வெளியான ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் வரும் 21ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆகிறது. இதையொட்டி இப்படத்தின் புதிய ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது.